ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எழுதின ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட ரிவ்யூ அண்ட் மை அட்டெம்ப்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து December 1 ஷிஃப்ட் 3 எழுதினேன். அதோட ரிப்போர்ட்டிங் டைம் 3 to 4 o'clock ஈவினிங், எக்ஸாம் டைம் 4:30 to 6 o'clock ஈவினிங். ஃபஸ்ட்டு மேக்ஸில் பார்த்தோன்னா 25 கொஸ்டின் வருது. அதில் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்தது எல்லாமே அரித்மெட்டிக் தான் முக்கால்வாசி வந்துச்சு. இந்த ரேஷியோ, பர்சன்டேஜ், ஆவரேஜ் இந்த மாதிரி நம்ம சிம்பிளான டாபிக் தான் எல்லாமே வந்துச்சு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சு. அதிகமாக திங்க் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் அப்படி தான் திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து அட்வான்ஸில் வந்து ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஜாமெட்ரி வந்துச்சு. ட்ரிக்னாமெட்ரியில் சைன் தீட்டா, காஸ் தீட்டா மட்டும் வச்சு ஒரு ஈஸியான சம் தான் வந்துச்சு. மென்சுரேஷனில் வந்து சிலிண்டர் வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிற காஸ்ட்டு அந்த மாதிரி சம் வந்துச்சு. ஜாமெட்ரியில் வந்து ரெக்டாங்கிள் வச்சு ஒரு ஆங்கிள் கேட்டிருந்தாங்க. ஆவரேஜில் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஒரு 3 to 4 கொஸ்டின் வந்திருக்கும் ஆவரேஜில். அப்புறம் வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சிம்பிளாக நம்ம டேரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு டூ இயர்ஸில் வந்து இவ்வளோ ஆச்சு, 5 இயர்ஸில் இவ்வளோ ஆயிடுச்சு, இது வந்து 7 இயர் 8 இயரில் எவ்வளோ அமௌண்ட் வரும், அந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நிறையா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இதில் வந்து நம்ம அரித்மெட்டிக் மட்டும் பார்த்துருந்தாலே ஒரு 15+ போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அட்வான்ஸ் மேக்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். அடுத்து ரீசனிங்கில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வருது. ரீசனிங் தான் ஸ்கோரிங் பார்ட். ஏன்னா ரீசனிங்கில் வந்து எல்லாராலையுமே ஒரு 25+ மேலே போடலாம். ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு வந்தது ஃபுல்லாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரீசனிங்கில் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. லாஜிக்கல் ரீசனிங், ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பிளட் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. பிளட் ரிலேஷன் வந்து அந்த ப்ளஸ்ஸு சிம்பிள் இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன ரிலேஷன்னு கேட்காம இந்த ரிலேஷன் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எதில் இருக்குது அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சிலாகிசம் இருந்துச்சு. ரேங்கிங் வந்து 2-3 கொஸ்டின் இருந்துச்சு. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுமே நிறையா கொஸ்டின் இருந்துச்சு. நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறது சிம்பிள்ஸை, அப்புறம் வந்து இந்த சிம்பிள்ஸை நீங்கள் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவல்ட்டு இந்த ஆன்சர் கரெக்டாக வரும், அந்த மாதிரியெல்லாம் நிறையா கொஸ்டின் இருந்துச்சு. ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. கேலண்டர் டாபிக்லாம் இல்லை, ஆல்ஃபபெட்டிக்கல் ரீசனிங் தான் நிறையா இருந்துச்சு. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், அதில் வந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்து நான் ரிவ்யூ பார்த்ததில் மோஸ்ட்லி வந்து இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து 1 or 2 கொஸ்டின், ஒரு 3-4 கொஸ்டின் கூட ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்து வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து எங்களோட ஷிஃப்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் கூட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டினே கிடையாது. எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துச்சு. நான் ஆனால் இந்த தடவை எஃபர்ட் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுட்டு தான் போனேன். எல்லா 2025 உள்ள எல்லா மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் ஓரளவு கவர் பண்ணிட்டு போனேன். ஆனால் வந்து என்னால் அதில் 11 தான் அட்டென்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அதுலேயுமே மிஸ்டேக் இருக்கும், தப்பு இருக்கும், 2-3 தப்பு இருக்கும். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி என்னென்னா, இப்போ ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்னால் அது நம்ம எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு படிப்போம். ஆனால் இவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அது என்ன டார்கெட்டு, எவ்வளோ ஹெக்டார்ஸ் வந்து டார்கெட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அமீர் கானோட படம் என்னன்னு கேட்டிருந்தாங்க, ஜூனில் வந்த படம் என்னன்னு. அதுக்கப்புறம் RBI அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண மினிமம் ஏஜ் சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை க்ரோர் பண்ணுறாங்க அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அர்ஜுனா அவார்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கீம்ஸு நிறையாது, இந்த நரிசக்தி விமனோடது 106th ஆர்டிக்கல் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அடுத்த பார்ட் வந்து சயின்ஸில் வந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க. சயின்ஸ் வந்து நான் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஈஸியாக இருந்துச்சு சயின்ஸ் ரொம்ப. நம்ம சயின்ஸில் வந்து இந்த தடவை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் படித்தாலே ஓரளவு வர மாதிரி தான் இருந்துச்சு. அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு வந்து குளுக்கோஸ் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ரிலேட்டடானது என்னது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் லென்ஸோடது, அதுக்கப்புறம் ஒரு சம் வந்து கேட்டிருந்தாங்க எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி வச்சு. ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு சயின்ஸு. இப்போ என்னோடய அட்டெம்ப்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நான் வந்து மேக்ஸில் வந்து 23 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ரீசனிங்கில் 30 அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 11 தான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். சயின்ஸில் வந்து 20 தான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் 25க்கு. டோட்டலாக வந்து நான் 84 அட்டென்ட் பண்ணியிருந்தேன்.
நான் இந்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணேன். தப்பாக நிறையா அட்டன் பண்ணிடக்கூடாது, நம்ம கம்மியாக அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்து பார்த்து தான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜி அப்போ நான் வந்து ஜென்ரல் அவேர்னஸே படிக்கலை. ஆனால் வந்து நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் சும்மா கெஸ்ஸில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்போ வந்து 61.5 தான் மார்க் வந்துச்சு. இதனால இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நான் தப்பாக பண்ணனால தான் நிறையா மார்க் போச்சு. அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 60+ அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் தெரியலைனாலும் அதை போட்டு வைக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இதில் வந்து 1/3 நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் போயிடும். என்னோடய ஷிஃப்ட்டு வந்து ஈஸியான ஷிஃப்ட்டா இல்லை ஹார்டான ஷிஃப்ட்டானே எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு செக்ஷன் வந்து ஈஸியாக இருந்துச்சு, ஒன்று வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ரிசல்ட் வந்தோன்னே தான் தெரியும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். ரிசல்ட் வந்தோன்னே நான் அப்டேட் பண்ணுறேன். எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கெல்லாம் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.